சீதாராமன் சீரியல் ஜூலை 5 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துலாங்க. மீரா சீதாவோட அப்பாவுக்கு கால் பண்ணி சீதா அங்கே வந்துட்டாங்களான்னு சொல்லி கேட்க, இல்லம்மா இன்னும் வரலையே அப்படிங்கிறாங்க சீதாவோட அப்பா. காலையில் அவள் கிளம்புன நேரத்துக்கு இந்நேரம் அங்கே வந்திருக்கணுமே, அவள் மொபைல் வேற இங்கே வச்சுட்டு போயிட்டா அங்கிள் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா இன்னும் இங்கே சீதா வந்து சேரலாம், அவங்க அம்மாவும் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி அங்கிள் ராம் கிட்ட பேசுங்கன்னு சொல்லி மீரா வந்து ராம் கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. டே என்னடா என் பொண்ணை பண்ணீங்க எல்லாருமா சேர்ந்து, அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு நீங்கள் எல்லாரும் அவ்வளோதான், உங்கள் மொத்த குடும்பத்தையும் கொலைகேஸில் உள்ள தூக்கி போட்டுருவேன். என் பொண்ணை என்னடா பண்ணீங்க, எரிச்சிங்களா புதைச்சிங்களா, ஏதாச்சும் ஒன்று ஆகட்டும், உன்னையும் குடும்பத்தையும் நானே கொலைகேஸில் உள்ள தள்ளிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க சீதாவோட அப்பா. அடுத்ததா சீதாவோட அப்பா மகாவுக்கு கால் பண்ணுறாங்க. மகா அட்டன் பண்ணாமல் கேம் விளையாண்டே இருக்காங்க. இதெல்லாத்தையும் பார்த்து சேது ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த போலீஸ்காரன் ஃபோன் பண்ணுறா, நீங்கள் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லி மகா ஃபோனை சேது கிட்ட கொடுக்குறாங்க. சேது அட்டன் பண்ணி என்னன்னு சொல்லி கேட்க, என் பொண்ணு இங்கே இன்னும் வந்து சேரல, என்னடா பண்ணீங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்ல, ஃபோனை உன் பொண்டாட்டி கிட்ட கொடுங்கிறாங்க சீதாவோட அப்பா. சரி உங்ககிட்ட தான் பேசணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை மகா கிட்ட கொடுக்குறாங்க சேது. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உங்கள் மொத்த குடும்பத்தையும் வரதட்சணை கேட்டீங்கன்னு சொல்லி நானே கேஸை ஃபைல் பண்ணி என்னோட ஸ்டேஷன்லேயே உங்களை எல்லாத்தையும் உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்ல, உன் பொண்ணு வரலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு மகா சொல்ல, என் பொண்ணு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வரல, நீங்கள் எல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு சைடு ராம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக மது வராங்க. சீதா இப்போ இப்படி மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை ராம், நீங்கள் ரொம்ப வருத்தப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சீதா இருக்கும்போது அவளோட அருமை எனக்கு தெரியல, இப்போது அவள் போனதுக்கப்புறம் தான் புரிஞ்சது, என்னால் அந்த ரூமில் ஒரு நாள் கூட இருக்கவே முடியல. சீதா என்னோட மொத்த சந்தோஷமாக இருந்திருக்கா, எனக்கு தான் இவ்வளோ நாளாக அது புரியவே இல்லை. சீதா எல்லாமே என்னால் இருக்கவே முடியாது, சீதா கண்டிப்பாக என்னை தேடி வருவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ராம் சொல்ல, உங்களோட இந்த சந்தோஷமான வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன், நான் மட்டும் சென்னைக்கு வராமல் இருந்திருந்தா நீங்கள் சந்தோஷமாக இருந்திருப்பீங்கள அப்படின்னு மது ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு சூர்யா ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆயிடுறாங்க. நான் எப்படி திடீர்னு ரிலீஸ் ஆனேன் அப்படின்னு சூர்யா போலீஸ் கிட்ட கேட்க, அதான் தப்பு பண்ணவங்க தப்பை ஒத்துக்கிட்டு இப்போ ஜெயிலில் இருக்காங்க, அதனால தான் நீ ரிலீஸ் ஆயிட்ட அப்படின்னு சொல்ல, யாரு சார் அப்படி பண்ணது அப்படின்னு சொல்லி சூர்யா கேட்க, நீ தான் ரிலீஸ் ஆயிட்டல, நீ பாட்டுக்கு நீ கிளம்பி போயிட்டே இரு, இதையெல்லாம் எதுக்கு கேட்டுட்டு இருக்க அப்படின்னு போலீஸ் திட்ட சூர்யாவும் பேசாமல் வெளியே வந்துடுறாங்க. வெளியே சூர்யாவோட அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லவும், சூர்யாவோட அண்ணன் சீதா தான் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, அந்த தப்பை நான் தான் பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு சீதா எழுதி கொடுத்துட்டு உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, சீதா எதுக்காக உள்ளே போகணும், சீதா தான் அப்போ இந்த இதெல்லாம் பண்ணதா அப்படின்னு சூர்யா கேட்க, இல்லை மதுவும் நீயும் சந்தோஷமாக வாழணுங்கிறதா சீதாவோட எண்ணம், ஆனால் இதை கண்டிப்பாக வேற யாரோ தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சூர்யாவோட அண்ணன் சொல்ல, இது மதுவோட அப்பா வேலையாக தான் இருக்கும், அவர் தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சூர்யா சொல்ல, கண்டிப்பாக இல்லை, நீ மதுவை கல்யாணம் பண்ணதுக்கு எல்லா அப்பாவுக்கும் வர்ற மாதிரியான கோவம் தான் மதுவோட அப்பாவுக்கும் வந்த கோவம், மற்றபடி உங்களோட வாழ்க்கையை கெடுக்கணுங்கிறது அவரோட எண்ணமாக இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்க, கண்டிப்பாக சீதாவோ அவங்க அப்பாவோ கிடையாது அப்படின்னு சூர்யாவோட அண்ணன் சொல்ல, சரி நம்ம முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம், மதுவை கூட்டிகிட்டு நம்ம ஊருக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவங்க அண்ணனை கூட்டிகிட்டு கிளம்பிடுறாங்க. மகாவோட வீட்டுக்கு வராங்க. மகாவோட வீட்டுக்கு வந்ததுமே வாட்ச்மேன் அவங்க ரெண்டு பேத்தையும் உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. நான் போய் மேடம் கிட்ட கேட்டுட்டு வந்து தான் உங்களை உள்ளே விடுவேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வாட்ச்மேன் உள்ளே போய் மகா கிட்ட சூர்யாவும் அவங்க அண்ணனும் வந்திருக்கிற விஷயத்தை பற்றி சொல்லவும், மகா அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. கூட அர்ச்சனாவும் ஷாக் ஆயிடுறாங்க. சரின்னு வெளியே வந்து பார்க்கவும் சூர்யா நின்றுட்டு இருக்காங்க. என்ன சூர்யா வந்துட்டீங்க, பெயிலில் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, சூர்யாவோட அண்ணன் உடனே பெயில் எல்லாம் வரலைங்க, விஷயம் உங்களுக்கு தெரியாதா, சீதா சரண்டர் ஆயிட்டாங்க, அதனால சூர்யா ரிலீஸ் ஆயிட்டாங்க, ஆமாம் சீதா தான் போதைப்பொருள் வச்சேன்னு சொல்லி சரண்டர் ஆயிருக்காங்க, அதனால சூர்யாவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சூர்யாவோட அண்ணன் சொல்ல உடனே ஷாக் ஆயிடுறாங்க மகா. ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காம சூர்யாவை, சரி வந்து வெயிட் பண்ணுங்க, மது கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இல்லைங்க மது வந்ததும் நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் எங்கள் ஊருக்கே போகிறோம் அப்படின்னு சூர்யா சொல்ல, சரி அது வரைக்கும் நீங்கள் வந்து மதுவோட ரூமில் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க மகா. சரின்னு சூர்யாவும் சூர்யாவோட அண்ணனும் உள்ளே போகிறாங்க. மகாவும் அர்ச்சனாவும் மதுவை இங்கேருந்து அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க. கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் இந்த சீதா தான் காரணமாக இருக்கும், அவள் தான் பிளான் பண்ணி எல்லாமே பண்ணியிருப்பா, அவளுக்கு மதுவோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம், அதனால தான் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. இன்னொரு சைடு சீதா ஜெயிலில் கந்தசஷ்டி கவசம் பாடிட்டு இருக்காங்க. அந்த டைமில் உன்னை பார்க்க ராம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சாமி கும்பிட்டு வருவாங்க அப்படின்னு கூட இருக்கிற இன்னொரு அக்யூஸ் சொல்கிறாங்க. இனி சீதாவாக இவருக்கு பதில் இவருன்னு சொல்லி போட்டு முடிச்சிருக்காங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.